அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பம்சங்கள், குணங்கள் மற்றும் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய தொழில் எந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், எந்த கடவுளை வணங்கணும், என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த பதிவு பார்த்தீங்களா முழுக்க உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை புட்டு வைக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பூராடம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்களை பற்றியும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தனுசு ராசியோடைய குணநலங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதையும் போயிட்டு பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. அப்படியே நான் சொல்கிற விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம பதிவை பார்த்துடலாம். பூராடம் நட்சத்திரத்துடைய ராசி என்னன்னு பார்த்தீங்களா, தனுசு ராசிங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான். ஆனால் பார்த்தீங்களா உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்களா சிறந்த நிர்வாகியாக இருப்பீங்க. அதாவது உங்ககிட்ட எந்த பொறுப்பு கொடுத்தாலுமே அதை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்களா நம்ம பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக தான் இருப்பீங்க. ரொம்பவே சாமர்த்தியமாக இருப்பீங்க. எதையுமே கூர்ந்து கவனித்து நல்ல முடிவு எடுப்பீங்க. நல்ல புத்தி கூர்மை, அறிவு, நல்ல திறமை உள்ள நபராக இருப்பீங்க. அதே போல் ரொம்பவே பரந்த மனம் உடையவராக இருப்பீங்க. பொய் சொல்கிறது சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காதுங்க. தர்ம சிந்தனைகள் கொண்டவராக இருப்பீங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. எல்லா காரியத்தையுமே பொறுமையாக இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகபோகங்களை விரும்புவராகவும் இருப்பீங்க. முடிவுகள் எடுக்கிறதுல பார்த்தா மிகவும் வல்லவராக இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள்னு வந்துட்டா உங்களை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை. எந்த ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் விட்டு விளாசி கட்டுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய்க்கு ரொம்பவே விருப்பமானவராக இருப்பீங்க. நீங்கள் அம்மா புள்ளன்னு சொல்லலாம். உங்களுடைய அம்மா உங்கள் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. நீங்களும் அம்மா மேலே பயங்கரமாக அன்பு வச்சுருப்பீங்க. உங்கள் அம்மா மேலே எந்த அளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலேயும் ரொம்பவே அன்பாக இருப்பீங்க. உங்களை சார்ந்தவர்களை ரொம்பவே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் வெளியில் போகணும், இயற்கை காட்சிகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. நேச்சருங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலமாவது நல்ல இயற்கையான சூழ்நிலையில் ஒரு கிராமத்தில் நீங்கள் உங்களுடைய கடைசி காலத்தை கழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த இயற்கையின் மேலே ரொம்பவே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்குங்க. உங்களுடைய கனிவான பார்வையினாலையும் இனிமையான பேச்சாலையும் எல்லாத்தையும் உங்கள் வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தெளிவாக உள்ள அர்த்தத்தை புரிஞ்சிட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தெளிவான தீர்க்கமான முடிவாக எடுப்பீங்க. ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலுமே துவண்டு போகாமல் மீண்டும் முயற்சி பண்ணி கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி பெறுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்களா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. ரிஸ்க்கான விஷயம் எதுவாக இருந்தாலுமே அதை பயப்படாமல் நீங்கள் செய்வீங்க. ரிஸ்க் எடுத்தாலுமே கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெறுவீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனுக்குடனே முடிவெடுப்பீங்க. ஒரு விஷயம் செய்யணுன்னா அதை தள்ளி போடாமல் அதை அப்போவே செஞ்சு முடிக்கணும். அதோடைய ரிசல்ட் என்னன்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் உடையவர்கள் தான் நம்ம பூராட நட்சத்திரக்காரர்கள். எப்போவுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதையே விரும்புவீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா பேச்சாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நல்ல தெளிவான பேச்சு இருக்கும். உங்களுடைய மனசு பார்த்தீங்களா ரொம்பவே தூய்மையாக நேர்மையாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் நேர்மையோடு பழகுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய நட்பும் ரொம்பவே முக்கியம். ஸோ அது எப்படி எல்லார்கிட்டையும் பேசி பழகணுமோ அந்த மாதிரி பேசி பழகிப்பீங்க. பொய் பேசுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்கிட்ட எப்பவுமே பார்த்தீங்களா பணம் புலக்காட்டியம் அதிகமாக இருந்து உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் நிறையா அந்த சென்ட் யூஸ் பண்ணுறது, இந்த ஜவ்வாது சென்ட்டு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ரொம்பவே நீட்டாக அயர்ன் பண்ணி அழுக்கு இல்லாமல் ரொம்பவே டீசெண்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. உங்களை பார்க்கும் போதே எல்லாருக்குமே தெரியும்
நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹை கிளாஸ் பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்துப்பீங்க, அப்படி தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே மற்றவங்க முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா ஒரு தனித்துவத்தோடு இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்களா எல்லாருக்கிட்டேயுமே சரிசமமாக பழகுவீங்க, ரொம்ப சகஜமாக பழகுவீங்க. உங்களுக்கு குணநலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து உங்களுடைய சிறு வயதிலிருந்து உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்களா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு படிப்பில் ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. அதுவே கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு ஹையர் கிளாஸ்லாம் வரும்போது அது உங்களுக்கு சரியாயிடும். கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. சின்ன வயசில் ரொம்பவே விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. ஒரு ஹையர் செகண்டரி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. கலைகள் இலக்கியத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ரொம்பவே சிறந்தவராக இருந்திருப்பீங்கன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய சிறு வயது எப்படி தான் இருந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு தொழில் எந்த மாதிரி தொழில்னால் செட் ஆகும்னு பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்களா அக்கௌண்ட்ஸ் நல்லா செட் ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்களா இதில் இருக்கவங்க இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க நல்லா அட்வொகேட்ஸாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி ஃபீல்டில் நிறையா இருப்பீங்க. அக்ரிகல்ச்சர் நிறைய மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, நிறைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் உங்களுடைய நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. டிசைனர் இருப்பாங்க. ஹோட்டல்ஸ், அதாவது சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் ஹோட்டல் தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே செட் ஆகுங்க. இந்த மாதிரி மல்டி பிஸ்னஸ் பொதுவாகவே உங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா தொழிலுமே செட் ஆகும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால ஃபைனான்ஸுமே உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதாவது பணம் கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி அலங்கார பொருட்கள், ஆடை ஆபரணம்னு சொல்லிட்டு இந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லாவே செட் ஆகுங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். பொதுவாகவே உங்களுக்கு கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஜாதகம் பொறுத்த பார்த்து தாங்க கல்யாணம் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மறுமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஜாதகம் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனைவி மேலே ரொம்பவே அன்போடையும் பாசத்தோடையும் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தாய் மேலே ரொம்பவே அன்பும் மரியாதையும் இருக்கும். ஸோ தாயை நேசிக்கிற எல்லாருமே தன்னுடைய மனைவியும் நேசிப்பாங்க. அதனால் பார்த்தீங்களா உங்களுக்கு உங்கள் மனைவி மேலேயும் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்க, அது பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்க மேலேயும் ரொம்பவே பாசமாக இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பீங்க. நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும் நல்ல ஒரு தகப்பனாகவும் இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல மகனாகவும் நடந்துப்பீங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும். அமைதியான சூழ்நிலையே விரும்புவீங்க. சத்தம் கேட்டாவே இட்டேட்டாவீங்க. சத்தம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்போவும் அமைதியாக இருக்கணும். அமைதியான சூழ்நிலையே விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம், எந்த மாதிரி உடல்நல குறைபாடுகள்லாம் வரும்னு பார்த்தா, உடம்புங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே இருக்கணுங்க. ஏன்னா மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கண்டிப்பாக அலட்சியம் செய்ய வேணாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்து உங்களை சரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு, சிறுநீரகக்கல், புண்ணு, அல்சர், கீழ் மூட்டுகளில் வாதம், வலி உருவாகும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி, ஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பூராடம் நட்சத்திரத்தோடைய மோஸ்ட்லி பார்த்திங்களா உங்கள் குணநலன்கள் பார்த்தாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி தொழில், உங்களுடைய கல்வி, உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி உடல்நல குறைபாடுகள் வரணும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்களா இந்த 4 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா, பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4 பாதங்களையும் தனித்தனியாக பார்த்துடலாம். இதில் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூராடம் முதல் பாதம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பூராடம் முதல் பாதத்தோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்களா சூரிய பகவானுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இயற்கையிலேயே ரொம்ப தன்னம்பிக்கை உடையவராக இருப்பீங்க. சண்டை பிரியராகவுமே இருப்பீங்க. சண்டை போடுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கராத்தே, கும்ஃபூம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கற்றுக்க ரொம்பவே விரும்புவீங்க. சின்ன வயசில் அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ரொம்ப பலசாலியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே குறை இல்லாமல் தவறு இல்லாமல் ரொம்பவே நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க. கடுமையாக உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க.
அடுத்து பூராடம் 2ஆம் பாதம் பார்த்துடலாம். பூராடம் 2ஆம் பாதத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்களா? புதன். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ரொம்பவே இனிமையான பேச்சு, கவர்ச்சியான தோற்றம் உள்ளவராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யங்காக இருப்பீங்க. உங்களுடைய ஏஜ் பார்த்தா யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப இளமையான தோற்றத்தில் இருப்பீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. ரொம்பவே இரக்க குணம் உள்ளவராக இருப்பீங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கும். நல்ல மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா பூராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்க்கலாம் பூராடம் 3ஆம் பாதம் பார்த்துடலாம். பூராடம் 3ஆம் பாதத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்களா? சுக்கிரன். ஸோ ஒழுக்கம், நேர்மை இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் விரும்பியதை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடமண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. அதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, அது வேணும்னா கண்டிப்பாக வேணும்னு அடம்பிடிச்சி வாங்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. சின்ன வயசுலேயும் சரி, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் சரி அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தெளிவான சிந்தனை உள்ளவராகவும் இருப்பீங்க. கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்தீங்களா கொஞ்சம் பலகீனமாக இருக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்களா ரொம்பவே பாசிட்டிவான பர்சன். ஆனால் நெகட்டிவாக நீங்கள் ஏதாவது நினச்சிட்டிங்களா ரொம்பவே துவண்டு போயிடுவீங்க. மோஸ்ட்லி நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நினைக்க வேணாம், பாசிட்டிவாக இருங்க. கொஞ்சம் அப்பப்போ தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பூராடம் 4ஆம் பாதம் பார்க்கலாங்க. 4ஆம் பாதத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்களா? செவ்வாய். ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா எல்லா இதுலேயுமே பெஸ்ட்டாக இருப்பீங்க. தலைமை தாங்குவதில் பெரிய ஆளாக இருப்பீங்க. தலைமை பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தானாக தேடி வருங்க. அதே போல் கோபமும் ஆவேசமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு எதையுமே செய்ய தயாராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கக்கிட்ட உபதேசம் கேட்டு நடந்துக்கிறது இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க பேசி கேட்டும் நடந்துக்கோங்க. உங்களுக்கு தேக வலிமை அதிகமாகவே இருக்குங்க. எப்பவுமே நீங்கள் பிறரை அடக்கி ஆளணும்னு எப்பவுமே நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நட்சத்திர அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால அவர் ரொம்பவே வீரம் பொருந்தியவர். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ரொம்ப வீரம் பொருந்தியவர் இல்லையா? ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பெரியவங்க பேச்சு மட்டும் கேட்டு நடத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறதுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னுமே அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து எல்லாமே பார்த்தாச்சு, 4 பாதங்களும் பார்த்தாச்சு, டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கறதுக்கும், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கும், செல்வ செழிப்பாகிறதுக்கும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி கோவில்கள் இருக்குங்க. நீங்கள் அந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய ராசியும் நட்சத்திரமும் ஆக்டிவேட் ஆகும். அதுவும் அந்த நாட்களில் போய் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு தாலுகா கடுவெளியில் இருக்குங்க அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆகாசபுரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இன்னொரு தடவை சொல்கிறேன், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா கடுவெளியில் ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவிலுங்க. அங்கே போய் கேட்டிங்களா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக ரூட் காமிக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்களா உங்களுடைய நட்சத்திரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுவும் தியானம் எங்கே பண்ணுறீங்கன்னா கொடிமரம் இருக்குது இல்லைங்களா, கொடிமரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணுங்கள். கோவிலுக்கு போனதும் வராமல் அங்கே ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் திருமண தடைகள் இருக்கவங்க கோவிலில் சாம்பிராணி புகை போட்டு நீங்கள் அந்த கடவுளை வழிபட்டிங்களா திருமண தடைகள் விலகுங்கிறது ஐதீகம். ஸோ அதையும் பண்ணுங்கள். யாருக்காவது திருமணம் தள்ளி போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அதுவுமே கைகூடி வருங்க. இந்த பரிகாரங்கள் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் அடையணும். அதுக்கு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை எவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.